முகமது ரிசுவான் சித்தார்கோட்டை வெளிநாட்டில் இருந்து நமக்கு நெருக்கமான உறவினர் இறந்த பின் அவரது முகத்தை வீடியோ கால் மூலம் பார்க்கலாமா? நமக்கு சொந்தக்கார ஒரு ஆள் இந்தியாவில் இறந்துடுறாரு, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளிநாட்டிலேருந்து இறந்துட்டான்னு தகவல் வந்தோன்னே கொஞ்சம் வீடியோ கால் போடுங்களேன், முகத்தை பார்த்துக்கிறேன். ஒரு இறந்து போனால கடைசி அவருக்கு பார்க்குறேன்னு ஒரு ஆசைப்படுவாங்களே யாராக இருந்தாலும். அதுக்குன்னு மார்க்கத்தில் பெரிய முக்கியத்துவம் இல்லாட்டா கூட அப்படி பார்க்குறதுக்கு ஒரு ஆசைப்படத்தானே செய்வாங்க யாராக இருந்தாலும். அப்போ என்ன, எனக்கு ஜனாசாவில் கலந்துக்கிற முடியலை, எப்படி இருக்கான்னு கடைசியாக ஒருக்கா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஆசைப்பட்டு கேட்பாங்க, வீடியோ கால் போட்டு காட்டுங்கன்ற செய்யலாமா கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்த வீடியோ காலை தனியாக வச்சுருங்க. இறந்து போன ஒரு ஆளை முகத்தை போய் பார்க்குறதுங்கிறதுக்கு மார்க்கத்தில் உண்டா? பார்க்கணும், அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கு ஒரு அனுமதி இருக்குன்னா வீடியோலையும் பார்க்கலாம். நேரடியாக பார்ப்பதற்கு அனுமதி இருக்கும் என்று சொன்னால் வீடியோலையும் பார்த்துக்கலாம். அது இறந்து போனாலும் இறந்து போனது அதை போய் பார்க்க தேவையில்லை அப்படின்னு இருக்குமே, ஆனால் வீடியோலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போடலாம். அப்போ இதை பற்றி நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கள்ல, அவங்க வாப்பா அப்துல்லா, அவர் உஹது போரில் கொல்லப்பட்டுறாரு. கொல்லப்பட்டால் என்ன மாதிரி கொல்லப்பட்டார்னு சொன்னால், ரொம்ப சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். அது முஸ்லிபிஹி, அந்த உஹது போரில் கொன்றது மட்டும் இல்லாமல் அங்கே வெட்டுங்க கட்டு பார்த்தால கோரப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. போர்க்களத்தில் பல மாதிரி நடக்க தானே செய்யும். அப்போ ஜாபிர் அவர்கள் ஜாபிருடைய வாப்பாவை அப்துல்லாவை கொண்டு வர்றாங்க. அவருக்கு அந்த முஸ்லிபிஹி, அவர் ரொம்ப சிதைக்கப்பட்ட ஒரு நிலையில் உடலை கொண்டு வர்றாங்க. அப்போ ரசூல்லா முன்னாடி கொண்டாந்து வைக்கிறாங்க, ஜனாசாவை வைக்கிறாங்க. உட்காந்து சுஜ்ஜிய சௌபன், ஒரு ஆடையால் போற்றி வச்சுருக்கிறாங்க. போற்றி வச்சவுடனே முகத்தையெல்லாம் தெரியவே இல்லை. ஏன்னா முகம் ரொம்ப கோரமாக இருக்குது, செதைச்சி கிடக்குது, யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மூடி வச்சுட்டாங்க. முகம் உள்பட உடம்பு உள்பட போர்வையால் போற்றப்பட்டுட்டாங்க. பதகப்து உரியதொன் அக்ஷிஃப் அன்ஹு, நான் அந்த துணியை விலக்கி அவருடைய முகத்தை பார்க்க நான் நாடினேன். பாப்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தடையோடு பார்க்காதங்கிறாங்க. ஃபனஹானி கௌமி, என் சமுதாயத்தவர்கள் என்னை தடுத்தார்கள். ஏன் தடுத்தாங்கன்னு கேட்டால், இறந்தவரை பார்க்கக்கூடாதுங்கிறவங்க தடுத்திருக்க மாட்டாங்க. எதுக்கு தடுத்திருப்பாங்க? நம்ம கோரமாக இருக்குது, இந்த ஒரு கோலத்தில் தந்தையை ஒருத்தர் பார்த்தாருன்னா மகனுக்கு தாங்காது அப்படிங்கிறதுக்கு தான் தடுத்திருப்பாங்க. இறந்த உடலை பார்க்கவே கூடாதுங்கிறது தடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை வந்துருச்சுல, சிதைக்கப்பட்டு தானே வந்திருக்கிறாரு. அதனால் பனஹானி கௌமி, என்னுடைய சமுதாயம்லாம் என்ன செய்கிறாங்க, பார்க்காத துறக்காதப்பாண்டு மகனை தடுக்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன், கேட்காம சும்மா தகப்து அக்ஷிஃப் அன்ஹு, முடியாது, நான் போய் மறுபடியும் திறக்க அந்த தலையை மூடி இருக்கிற துணி எடுக்கிறதுக்கு போனேன். பனஹானி கௌமி, என் கூட்டத்தார் மறுபடியும் போகாத பிடிச்சி இழுக்கிறாங்க. இவர் போய் துணி எடுத்து திறந்து பார்க்க முயற்சி பண்ணுறாரு, எல்லோரும் தடுக்கிறாங்க. இப்போ ரசூல்லா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா எடு துணி விளக்குன்னு சொல்கிறாங்க. பொறுஃபிய, அது உயர்த்தப்பட்டது இவருக்காக வேண்டி. துணியை தடுக்கிறாங்கல்ல, தடுக்காதீங்க, இப்போ பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, துணியை விளக்கி இவர் தாப்பினார பார்க்குறாரு. பார்த்த உடனே பொம்பளையெல்லாம் ஒப்பாரி, பொம்பளையெல்லாம் இவருக்கு மட்டும் தனியாக காட்ட முடியும், பொம்பளைலாம் இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கோலத்தை பார்த்த உடனே பயங்கரமாக ஒப்பலி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அழுவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இது தனி விஷயம். இப்போ நம்ம தேவை என்னன்னு கேட்டால், இது ஒரு இறந்தவருடைய உடல் சிதைக்கப்பட்டு இருந்து கூட மகன் என்பவர் பார்த்து என்ன செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு ரசூல்லா பார்க்கல. பிள்ளைக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்கிறத பார்த்துட்டு போகிறாருப்பா, அதெல்லாம் பார்த்தாங்க. ரசூல்லாவோட உணர்வு என்ன, இதில் அவர் சிதைக்கப்பட்டு இருக்கிறாரு, சிதைக்கப்பட்டதுனால தான் போற்றி வச்சுருக்கிறாங்க. இருந்தாலும் பிள்ளைங்கிற முறையில் தகப்பனை பார்க்கணுன்னு ஒருத்தர் ஆசைப்படுறாருல, இந்த மாதிரி ஒரு ஆசையை தப்புண்ட ரசூல்லா அடைஞ்சிருப்பாங்க. மூத்தா போயிட்டார், மரணம் பார்க்க போறீங்க, பார்த்து என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டாங்களா? அவங்கெல்லாம் தடுக்கும்போது திறந்து காட்டுன்னு சொல்கிறாங்களே. அப்போ இறந்தவருடைய உடலை ஒருத்தங்க பார்க்கறது என்பது அவங்களுடைய மனசு விரும்பும். அந்த விருப்பத்துக்கு குறுக்க நிற்கக்கூடாது. ரசூல்லா நிற்கல, இல்லை, குறுக்க சில பேர் நிற்கிறாங்க, அவங்க கூட பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக குறுக்க நிற்கலை. அவங்க சிதைக்கப்பட்டிருக்கிற இந்த கோரமான நிலையில் எப்படி பார்க்குறதுன்னு தான் அவங்க தடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பெத்த பிள்ளை பார்க்கவும் யார் பார்க்க போகிற, பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை தலையை திறந்து காட்டினார்கள்னு வருகிறது.
இது வந்து நிறைய இடத்துல வந்து புகாரில் 1293வது ஹதீஸில் வருகிறது. இதே மாதிரி வந்து ரசூல்லா இறந்து போனாங்கல்ல, இறந்து போனோன்னு அபூபக்கருடைய 2000 இந்த ஹதீஸ் வந்து அதாவது 1293லையும் இருக்கிறது. இதே ஹதீஸ் வந்து 2816 ஹதீஸ்லையும் இருக்கிறது. அது மாதிரி ரசூல்லா இறந்து போகணுன்னு என்ன செய்கிறாருன்னா, அபூபக்கர் வருவார், ரசூல்லாவை மூடி வச்சுருப்பாங்க. மூடி வச்சோன்னு என்ன செய்வார்னா, இது அபூபக்கர் செஞ்ச ஆதாரம் கிடையாது வணங்குதா, ஆனால் அந்த ஹதீஸில் இருந்ததுனால அந்த வழிகாட்டுதலில் அவர் செஞ்சுருப்பார்னு விளங்கிக்கலாம். ரசூல்லா வந்து என்ன செய்வார், இப்போ கஷஃப அன்வஜி, ரசூல்லா போற்றி வச்சுருப்பாங்களா, முகத்தில் உள்ள திரையை விளக்கினார், விளக்கி அவர் ரசூல்லா மேலே விழுந்து கப்பலகு முத்தமிட்டார், பிறகு அழ ஆரம்பித்தார் அப்படின்னு இருக்குது. அப்போ இது வந்து இப்போ அபூபக்கர் செஞ்சது ஆதாரம்னு நம்ம அதுக்கு சொல்ல வரல, அவனுக்கு அபூபக்கர் செஞ்ச ஆதாரம் கிடையாது தான். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த அந்த திறந்து காட்டுறதுங்கிற ஒரு வழிமுறையை அனுமதி கொடுத்த அடிப்படையில் இவர் அதன் அடிப்படையில் செஞ்சுருக்காருன்னு எடுத்துக்கலாம். அந்த அடிப்படையில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, ஜனாசாவுக்கு வர முடியலை, கடைசியாக ஒரு பார்த்துக்கிறோமேங்கிறீங்க, அதெல்லாம் கூட அது என்ன வீடியோ கேமரா எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கலாமா? அந்த வீடியோங்கிறது என்னென்ன அவர் மாதிரி பதிஞ்சு போச்சு. வீடியோங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கெட்ட சாதனை மாதிரி நினைக்கிறாங்க. நல்லதுக்கு பயன்படுத்தலாம், கெட்டதுக்கு பயன்படுத்தலாம்ல. அப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், அதை கொஞ்சம் காட்டுங்க, வீடியோவில் காட்டுங்க, காட்டிட்டு போங்க, இதில் என்ன இருக்குது, ஒரு முகத்தை பார்த்துட்டு போகிறாரு, மனசில் பதியன்னு நினைக்கிறார், கடைசியாக அவருக்கா பார்த்துக்குறோமே, மூத்த இனிமேல் அவர் சந்திக்க போகிறோம், இதோட அவர் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கடைசியாக ஒருக்கா பார்த்துக்குறோமே அப்படின்னு பார்க்குறாங்க. நேரடியாகவும் பார்க்க தானே போகிறோம், ஜனாசாவில் போய் உயிரை திருப்பி போன உயிரை வாங்கி கொடுக்குறக்கா போகிறோம், ஜனாசா வீட்டுக்கு போகிறோம்லங்க, எதுக்கு போய் மொத்தம்லாம் பார்க்குறோம், எதுக்கு பார்க்குறோம், அவர் வந்து துன்யாவை வழக்கு முடிச்சுக்கிட்டாரு, கடைசியாக ஒருக்கா பார்த்துக்குறோம், அந்த மனுஷன் இப்படி தான் இருந்தார் அப்படின்னு கடைசியாக ஒருக்கா பார்த்துக்குறோமேன்றது மனசு ஆசைப்படும். எந்த ஒரு நன்மையில் இல்லை, பயனும் இல்லை, ஆனால் மனசு ஆசைப்படும். மனசு ஆசைப்படுவதற்கு மார்க்கம் குறுக்க நிற்கிதாது நீங்கள் பார்க்கணும். மனசு ஆசைப்படுது, தப்பான ஆசையாக இருந்தால் மார்க்கம் குறுக்க நின்றும், அனுமதிக்கப்பட்ட ஆசையாக இருந்தால் பேசாமல் கண்டுக்கிறாமல் விட்டுரும். அப்போ ரசூல்லாம் வந்து கண்டுக்கிறாமல் தானே விட்டுருக்குது, ஜாபிருக்கு திறந்து காட்டியிருக்கிறாங்கல்ல முகத்தை, அந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வீடியோ கால் மூலமாக தாராளமாக என்ன செய்யலாம், அது பார்க்கலாம். இறந்து போனவுடைய பாடியை பார்க்குறதுக்கு வந்து அனுமதி இருக்கிறது, அது எவ்வளோ. இந்த ஹதீஸ் வந்து புகாரில் 4452லையும் இருக்கிறது, அதே மாதிரி 1241லையும் இருக்கிறது, இன்னும் பல இடத்துல இருக்கிறது.